திவ்யா வந்து ஒவ்வொருத்தரையா வந்து பேசிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விக்ரம் கூட வந்து ஒரு ஃபைட் நடந்தது. பெருசா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. விக்ரம் கடுப்பாயி எழுந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கனிக்கிட்ட வந்து பேசினாங்க. கனியும் வந்து ஒரு மாரி அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களே, இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி கூட நடந்த அந்த ஒரு மாக்கிங் விஷயம். ஸோ இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா, சுபிக்ஷா கூட போய் உட்காந்து பேசினாங்க. சுபிக்ஷா கிட்ட வந்து இப்போ அவங்க வந்து சுபிக்ஷா வந்து ஒரு சண்டையே போகிற மாரி வந்து ஒரு விஷயம் வந்து போச்சு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போது திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தட்டையா வந்து வழக்கம் போல் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சுபிக்ஷா கிட்ட வந்து பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து விக்ரம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் வந்து பண்ணி பேசினார்ல, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு. அந்த மாதிரி பண்ணால் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த ஒரு டிஸ்கஷனில் வந்து கொண்டு வரும்போது சுபிக்ஷா அந்த இடத்துல லாக் பண்ணுறாங்க. அப்போன்னா நீங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த இன்றைக்கி நீங்களும் மற்றவங்ககிட்ட அப்படி தானே பண்ணீங்க, பார்வதி கிட்ட அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜஸ் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, சுபிக்ஷா நான் உனக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்து உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, பார்வதி எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயே வந்து சொல்லியிருக்கா, இத்தனை நாளாக என்னை வந்து வம்பு இழுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறவங்ககிட்ட நான் அந்த மாதிரி பண்ணால் என்ன? அதுவும் நான் பண்ணுறது வந்து நான் என்னை கூலாக காட்டிக்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேனே தவிர, மார்க்கிங்னா எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் கேட்டாங்க அப்படின்னா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் அங்கே கேட்டால் கூட நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து சபரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் அடிக்கடி பார்வதி ஒன்றும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சபரி வந்து காதை இங்கே கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி. அது வந்து இப்பயும் வந்து ப்ரூவ் ஆச்சு. சபரி அங்கே எங்கேயோ வந்து அவர் ஆவி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அங்கே உட்காந்துட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு உள்ளே போயிட்டு விக்கல் சீக்கிரம்கிட்டையும் கனிக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து உங்ககிட்ட பேசின விஷயத்த அப்படியே வந்து சுபிக்ஷா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கனி இருந்துட்டு ஐயோ திரும்பவும் ரிப்பீட்டில் போகுமே ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து விக்கல் சீக்கிரம் கனி இவங்க 3 பேரும் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, விக்கல் சீக்கிரம் வந்து சொல்கிறாரு, அவங்க திவ்யா கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பண்ணால் அது கரெக்டு, அதையே நாம் பண்ணால் அது தப்பு. ஸோ அதுதான் அவங்களோட ஐடியாலஜி. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, சுபிக்ஷா கிட்டே வந்து விக்ரம் வந்து கேட்குறாரு, ஏன் கையை நீட்டி ஏதோ பேசுகிறதுக்கு விக்ரம் வந்து கை நீட்டி சுபிக்ஷா வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து சுபிக்ஷா கிட்டே வந்து இங்கே பாரு, நான் அன்றைக்கே வந்து சொன்னேன்ல விக்ரம் இப்படி தான் வந்து பண்ணுவார், கை நீட்டி பேசுகிறீங்க. அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை, இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நான் அன்றைக்கே சொன்னேன்ல இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரோரா கூட ஒரு நாள் வந்து சொல்லியிருப்பாங்க, கமருதீன் கூட வந்து சண்டை போட்டுட்டு அழுதுட்டுருப்பாங்க. எனக்கு தெரியும், இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் வந்து ஏமா நான் அழுதுகிட்டு இருக்கேன், அன்றைக்கி என்கிட்ட வந்துட்டு அன்றைக்கே சொன்னேன்லன்னு எதையோ ஸ்டார்ட் பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ திவ்யா பேச பேச வந்து அவங்களே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாராவது அட்வைஸ் மாதிரி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஸோ வீக்கெண்டில் அட்லீஸ்ட் சொல்லி அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இந்த வாரம் வீக்கெண்டில் அதை பற்றி பேசுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்பாயில் பண்ண பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரவுண்டில் வந்தது எல்லாத்தையும் வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக வந்து ஒரு சின்ன ஏவி மாதிரி வந்து போட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.